ஹாய், இன்னைக்கு நம்ம இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி தக்காளி குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல பேன் வச்சுட்டு அதுல சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு, உடைச்ச கடலை இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 15 பல்லு தேங்காவும் சேர்த்து நல்லா வறுத்து தனியா கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ள நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இதே பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, காரத்துக்கு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கிட்டக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம்னா 4 தக்காளி அந்த ரேஷியோல சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல தக்காளி எல்லாம் நல்லா மேஷியா குக் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய டம்ளர்ல நல்லா 2-2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு அதுல சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கு பேஸ்டா அரைச்சு சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அகைன் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட தக்காளி குருமா ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.